அரசியல் எழுத்திற்கு உங்களை வரவேற்கும் நேயர்களே. சமீப நாட்களாக அதிமுக தாவேகா இடையில ஒரு பெரும் எதிர்குரல்கள் போட்டி அப்படின்றது நிலை வருகிறது. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்னு தாவேகா தொடர்ந்து திமுக விமர்சித்து வந்தது. இந்த சூழலில் அதிமுகவை ஊழல் சக்தி அப்படின்னு விமர்சித்தார் தாவேகா தலைவர். அதே நேரத்தில் பாஜக மற்றும் பலர் அப்படின்ற விமர்சனத்தையும் அதிமுகவை நோக்கி முன்வைத்தார். இதற்கெல்லாம் அதிமுக பதில் கொடுக்க தொடங்கி இருக்கிறது. கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா 72 நாள் ஓடி ஒளிந்தவர் தான் விஜய், எங்கே போனார் அப்படின்ற கேள்வியை அதிமுக இபிஎஸ் கேட்குறாங்க. அந்த சம்பவத்தில் நாங்கள் குரல் கொடுக்கல அப்படின்னா அதிமுக குரல் கொடுக்கலாம், தாவேகாவே காணாமல் போயிருக்கும் அப்படின்னு திரு வேலுமணி உள்ளிட்டவர்கள் கேள்வி எழுப்புறாங்க. இது சமூக வலைத்தளங்களையும் மாறி மாறி மீமாக ஏஏயாக அப்படின்னு இந்த விவகாரம் 2 தொண்டர்களிடையே மோதலை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நேரத்தில் இதற்கெல்லாம் பதிலாக செங்கோட்டையன் சொல்லுவது, விஜயை பார்த்து அதிமுகவுக்கு பயங்க, அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு திரு செங்கோட்டையன் பதில் சொல்லுகிறார். விஜய் எதிர்ப்பை தீவிரப்படுத்தும் இபிஎஸ், அதிமுகவின் வியூகம் என்ன? இந்த அமர்வில் நம்மோடு சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். தொடர்ந்து நம்முடைய தாவேகா கூட்டணி கட்சியிலிருந்து விஜய் ஆதரவு நிலைப்பாட்டுடன் திரு முஸ்தபா நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருக்கிறார் வலதுசாரி திரு எஸ் ஸ்ரீராம், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு இனியன் ராபர்ட், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்ற விருந்தினர்கள் சில நொடிகளில் இணைய இருக்கிறாங்க. நான் திரு முஸ்தபா அவர்கள்ட்ட, முஸ்தபா, கரூர் சம்பவத்திற்கு பிறகு அதிமுக குரல் கொடுக்கலன்னா இன்னைக்கு தேதிக்கு தாவேக்கான்ற ஒரு கட்சியே இருந்திருக்கு, அது காணாமல் போயிருக்கும். அதை நீட்டிப்பில் வச்சுருந்தது அதிமுக. அந்த அதிமுகவை நோக்கி நீங்கள் கல்லெறிகிறீங்கன்றாங்க. இல்லை, என்னன்னு கேட்டீங்க சார், கரூர் சம்பவ நிகழ்வில் எதிர்கட்சி தலைவராக ஒரு தமிழ்நாட்டோட அதிமுகவோட பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுத்தார். இது கூட அவரோட அன்னைக்கு யாருமே ஆதரவு உங்களுக்கு குரல் கொடுக்கல சார். உண்மையை குரல் கொடுத்தா அப்போ பொய்ய சொன்னார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி எதுக்காக சொன்னார்? எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்த சொல்றார். அப்போ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டணி வரணும், கூட்டணியில் வரப்போறாங்க, புலியார் சொல்லி பறக்க போகுது, புலியார் சொல்லி போட்டாச்சு, கொடி பறக்குது, பெரிய கட்சி சேரப்போகுது, அந்த சந்தர்ப்பத்துக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் 41 பேர் குரல் கொடுத்தேன்னு சொன்னீங்களா? இல்லை இப்போ கூட்டணிக்கு வரலன்ன உடனே இன்னைக்கு தாவேகா காணா போயிடும், ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிங்க. இதில் என்ன வெளிப்பாடு? அப்போ எடப்பாடி பழனிசாமி தன்னை முன்னிறுத்தி களத்தில் நிற்கிறது கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா தோல்வி கூட்டணியாக இருக்குது. விஜய் வந்தால் நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சராக ஆயிரலாம் என்ற எண்ணத்தோடு இருந்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அவர் விமர்சிக்கிறாருன்னு சொன்னால் செங்கோட்டையன் சொன்ன மாதிரி தான், பயம்தான், தோல்வி பயம், தோல்வி கூட்டணி, தோல்வியின் உச்சம், அந்த அடிப்படையில் இன்னைக்கு விமர்சிக்கிறாரு சந்தேகம் வரதானே செய்யும். நீங்கள் இன்னைக்கு தானே விமர்சிக்கிறீங்க, நீங்கள் முந்தானத்தோ விமர்சிச்சிங்களா? கடைசியா கூட்டணி எல்லாம் இங்க என்டிஏ கூட்டணி உறுதியானது ஊழல் கட்சி அப்படின்றீங்க. இல்ல நீங்க நல்லா பார்க்கணும். மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் எம்ஜிஆர் இருந்த அதிமுக வேற, அம்மா இருந்த அதிமுக வேற, எடப்பாடி பழனிசாமி இருக்க அதிமுக வேற. பழனிசாமி அவர் சொல்லல, அதான் சொல்றாரு. இப்ப கூட என்ன சொல்றாரு? பாஜக மற்றும் பலர் அதுதானே இருக்கு. அதிமுக இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு, யார் விலைக்கு வாங்கி வச்சிருக்கிறா, யாருக்கு வித்துட்டாங்க, அதிமுகவோட நிலை என்ன? அதிமுக ஜெயலலிதா அம்மா தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியா 11-16 கொண்டு வந்தாங்க. திமுக வீட்டுக்கு அமிச்சாங்க. எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ச்சியா 13 வாட்டி வீட்டுக்கு அமிச்சார். இன்னைக்கு அதிமுக என்டிஏ தலைமையில் கூட்டணி ஆட்சி. அதிமுக கலக்கலாம் இருக்கு. நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு சொல்றாங்க, முன்னேற்று சொல்றாங்க என்டிஏ தலைமையில தான் ஆட்சின்னு சொல்லி. அப்ப யாருக்கு? எடப்பாடி பழனிசாமி திமுகவை விமர்சிச்ச அளவுக்கு அதிமுக விமர்சிச்சீங்களா? இல்லையே, அதிமுக களம் இல்ல. அதிமுக நீங்க 2016 களத்துல இல்ல, இப்பயே விமர்சிக்கிறீங்க. இப்ப சொல்றாங்கல்ல, நாங்க பாத்தீங்கன்னா 8 கூட்டணி வச்சோம், நாங்க ஜெயிக்க போறோம். அதான் அதிமுக எங்க களத்துல இருக்கு. இன்னைக்கு மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கின்றது பாரதிய ஜனதா. எங்களுக்கு கொள்கை ரீதியான எதிரி பாரதிய ஜனதா மற்றும் பலர். பாரதிய ஜனதா மற்றும் பலர் கூட்டணி அமைஞ்சிருக்கு. 23% ஓட்டு சார். நாடாளுமன்ற தேர்தலில் 18% என்டிஏல இருக்கக்கூடிய கட்சிகள் இவங்க எல்லாம் சேர்ந்தா களத்துல இருக்க மாட்டாங்க. புரியல என்ன சொல்றீங்க? 23%, 18%. இந்த ரெண்டும் ஒண்ணு சேர்ந்தா உங்களுக்கு களத்துல அவங்க கண்ணிலே தெரியும். நீங்க ரெண்டும் ஒண்ணு சேர்ந்தா மக்கள், நான் கேக்குறேன், நீங்க அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் தொடர்ச்சியாகவே கூட்டணி இருக்காங்க. பாராளுமன்றத்தில் தனியாண்டா, சட்டமன்றத்தில் ஒன்னா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியை தன்னை முன்னிறுத்தி சட்டமன்ற தேர்தலை சந்திச்சார். அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் கூட இருக்கிற ஓபிஎஸ் அவர்களும் கூட இருந்தார். அவர் எடப்பாடி பழனிசாமியோட நிலை என்ன, வாக்கு வங்கி என்ன? அவரை தொடர்ச்சியா முன்னிறுத்தி வந்த தேர்தலில் தோல்வியாக தான் சந்திச்சிருக்கார் எடப்பாடி பழனிசாமி. அப்போ தமிழக மக்கள் அவருக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுக்கல, மக்கள் ஏத்துக்கல. களத்தில் இல்லாதவர்களை நம்ம ஏன் பாத்தீங்கன்னா விமர்சிக்கணும்ன்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு பாஜக தலைமையில் கூட்டணி அப்படின்ற புள்ளியில நாங்க சொல்றோம். சார், நீங்க அவர் கூட இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்ற மரியாதைக்குரிய தினகரன்
அவர்கள் என்ன சொல்றாரு, யாருங்க முதலமைச்சர் அப்படின்னு கேட்டா, ஏங்க சொல்லியாச்சுங்க, யாருக்கு எந்த ஆட்சி, கூட்டணி ஆட்சிங்க, என்டிஏ தலைமையில் ஆட்சிதாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் என்டிஏ தலைமையில கூட்டணி ஆட்சின்னு எப்போ சொன்னாங்க? எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிறாரா? இபிஎஸ் சொல்றாருல தனி மெஜாரிட்டியோட நாங்க ஆட்சி, அதையே நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. நான் கேக்குறேன், ஆட்சி என்டிஏ தலைமையில் கூட்டணி ஆட்சி, தினகர் அவர்கள் கூட இருக்கிறவர் கூட்டணி ஆட்சி, அன்புமணி கூட்டணி ஆட்சி, ஜி.கே. வாசன் கூட்டணி ஆட்சி. அப்ப எடப்பாடி பழனிசாமி நான் ஆட்சி அமைப்பேன்னு சொன்னா அப்ப இவங்களோட பொருந்தா கூட்டணி என்னன்னு கேக்குறேன். இந்த கூட்டணி பயமா? கேட்போம். அதிவீர ராம பாண்டியன், தோல்வி பயம் வந்துருச்சு அதிமுக, அதனாலதான் எங்களை போட்டு இவ்வளவு விளாசுறாங்க, இவ்வளவு பேசுறாங்க அப்படின்றாரு திரு செங்கோட்டையன். யாரு செங்கோட்டையனா? உங்க பழைய ரொம்ப பரிதாபமான சூழ்நிலையில் இருக்காரு. அதனால அவர் அந்த மாதிரி தான் பேசி ஆகணும். செங்கோட்டையன் அதிமுகவில் இருக்கும்போது எப்படி இருந்தார், இப்போது அங்கே அந்த கட்சியில் போய் ஏதோ ஒரு மாவட்ட செயலாளருக்கு அவங்க மாவட்ட செயலாளருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு மண்டல பொறுப்பில் போட்டிருக்காங்க. அந்த மாவட்ட செயலாளருக்கு ஃபோன் வந்தோடனே அவர் எடுக்கலை. அவர் நேராக புஷி ஆனந்துக்கு ஃபோன் அடிக்கிறார். இந்த மாதிரி செங்கோட்டையன் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு உடனே புஷி ஆனந்த் செங்கோட்டையனுக்கு ஃபோன் பண்ணி, என்ன செங்கோட்டையன் அவர்களே நீங்கள் மாவட்ட செயலாளருக்கு ஏன் ஃபோன் பண்ணீங்கன்னு கேட்டு தகவல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, சரி அப்படின்னா அவர் உங்கள் ஃபோன் எடுப்பார், இப்போ ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிலைமை அப்படி தான் இருக்குது அங்கே. இல்லை இதில் அதிமுக சொல்லுது. ஆமாம், உங்களுக்கு எப்படி தகவல் தெரியுமில்ல சார்? ஏன்னா இப்போ இவங்க என்ன வீட்டுக்கு ஒரு விஜயன் இருக்காங்க, நாங்கள் எல்லா வீட்லேயும் போய் பார்க்குறோம். அஜித் இருக்கார், தனுஷ் இருக்கார், சிவகார்த்திகேயன் இருக்கார், இப்படி நிறைய அவர் பேர் என்ன சிலம்பரசன் இருக்கார், நிறைய பேர் இருக்காங்க சார். எங்கேயாவது ஒரு இடத்துல விஜயும் இருக்காங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்காரு. சொல்ல வரேன், இப்படி எல்லா வீட்லையும் எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்டில் ஒரு 10 பேர் இருந்துச்சுன்னா நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிறேன் சார். அதனால் நேற்று பேஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காளான்கள் அந்த காளான் வளரட்டுமே, அதை ஒரு அரசு எந்திரம் அதை அழித்து விடக்கூடாதுன்னு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். அவங்களுக்கு ஒரு இடர் வந்த இங்க பாருங்க, இந்த எதிர்ப்பு திடீர்னு ஒரு 2 வாரமா வைக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி இதை பத்தி வாயே திறக்கல. தாவேகா விமர்சிக்கவே இல்லை, துளி கூட விமர்சிக்கல. எந்த விஷயம், எந்த விவகாரத்துல விமர்சிக்கல சார்? நீங்க எதுல விமர்சிச்சீங்க? அன்றைக்கு அந்த சம்பவம் நடந்த அன்றைக்கே என்ன சொன்னோம் மிக தெளிவாக, இவர்களும் காலதாமதத்தை தவிர்த்திருக்க வேண்டும், அரசும் உரிய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். சட்டமன்றத்தில் என்ன பேசுனீங்க? எந்த சட்டம்? இந்த சம்பவத்திற்கு காரணம் அரசும் அரசனுடைய நிர்வாக குளறுபடியும். ஆமா சார், அதாவது மேஜர் ரோல். நாங்க அப்ப கூட என்ன நினைச்சோம்னா, அரசு என்ன சொல்லுச்சு, மேஜர் முழுக்க தாவேகா அனுச்சு. நீங்க அப்ப தாவேகா ஒரு துளி குற்றம் சாட்டினீங்களா? அதான் சொல்ல வரேன் சார். ஏன் அப்படி சொல்றோம்னா, இப்ப நீங்க அவங்க விமர்சனம் வைக்கிறதையும் அவங்களோட தேர்தல் வியூகமாக கொண்டிருக்கிறதையும் அவங்க கட்சி நடத்த ஸ்டைலையும் இப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம சொல்ல முடியாதுல்ல, அது குழந்தையா இருக்கு வெளியே வருது, குழந்தைய உடனே நம்ம சொல்ல முடியாதான்னு தொடர்ந்து அது பிடிச்ச விமர்சனம். குழந்தை வளர்ந்தது கூட்டணி இல்லைன்னு சொல்லிடுச்சு, அதனால விமர்சிக்கிறோம். அது கூட்டணியெல்லாம் அவர்களிடம் பேசி இல்லை என்று சொல்வதற்கு அவர்கள் என்ன பெரிய மிகப்பெரிய வாக்கு வங்கியை விமர்சித்தவர்களா? பேசலையா? அப்போ இல்லையே. பேசாத கூட்டணி எங்க கூட்டணி எல்லாம் பேசினாங்க சொல்றீங்க முஸ்தபா? இவர் யாராவது பேசினாங்க? யாராவது பேசினாங்களா? புரியல. நீங்க நான் கேக்குறேன், யார் கொடி போறதுன்னு சொன்னது, யார் பெரிய கட்சி வரப்போறேன்னு சொன்னது, யாருக்கு வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க உங்களை யார் கொடி எடுத்தாங்க? உங்களை யார் கொடி எடுத்தாங்க? நன்றி சொன்னது யாரு? அங்க எடப்பாடிக்கு நன்றி சொன்னது யாரு? எடப்பாடி வாங்குறாங்க. ஆக மொத்தத்துல 860 ரூபா கொடுத்து ஒருத்தர் நிப்பாட்டினாங்க. அவருக்கு ஒரு பிரியாணி, ஒரு டீ, கொடி பிடிச்சி நின்னாங்க. உங்க கட்சிக்காரங்க தாவேக்காரங்க ரோட்ல உள்ள ஒரு அதிமுக கூட்டம் வந்து ஒரு 500 ரூபா 300 ரூபா கொடுத்து ஒரு 60 ரூபா கொடியை வாங்கி புடிப்பா, நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்திருக்கிறேன், அந்த கொடியை பார்த்த உடனே நான் பேசுவேன், பாத்தீங்களா பேசுவேன். அங்க நடக்குது கூட்டணி எல்லாம் பேசலாம், ஆனா உற்சாகமா அவங்க பிரம்மாண்ட கட்சி பிள்ளையார் சொல்லி ஆனா ஒண்ணுமே என்ன ஏத்துக்குவாங்க. முதலமைச்சர் ஆயிருக்கிறேன், நான் முதலமைச்சர் வாழ்நாள் ஆனதே கிடையாது, மக்கள் என்னை தேர்ந்தெடுத்ததே கிடையாது, என்னை யாரும் ஏத்துக்கவும் மாட்டாங்க. விஜய் வந்தா நான் வந்து முதலமைச்சர் ஆயிருவேன், தயவு செய்து வந்துடுறா சாமி, அப்படி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. அதிமுக உற்சாகம் விஜயை பார்த்து இல்ல, முதலமைச்சர் பதவி இல்ல,
நீங்கள் முதலமைச்சர் ஆகக்கூடிய கனவு இல்லை. அந்த இடத்துக்கு போய் கை கட்டி வாய் பற்றி எப்படிலாம் நின்னீங்க தெரியுமா? உங்களுக்கெல்லாம் இப்படி பேசுறதுக்கு முதல்ல தகுதி அருகதை இருக்கா? அந்த முதலமைச்சர் பதவியை அலங்கரிக்க முடியுமா? இல்ல, அலங்கரிக்க முடியுமா? ஒரே நிமிஷம். அப்படி முதலமைச்சர் இங்க இருந்து கூவத்தூர் பார்த்து 1 மணி நேரம் சார். ஆனா உள்ள 1 மணி நேரத்துல முதலமைச்சர் கேக்குறாரு. இதானே எடப்பாடியோட ப்ரூவ். நீங்க 1 மணி நேரத்துல முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இல்ல அப்படியே வந்து நீங்க 1 மணி நேரம் சார், 1 நிமிஷம் 1 மணி நேரம் முதலமைச்சர் அவருக்கு 1 மணி நேரம் இல்ல 1 நிமிஷம் எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்தா போதுங்கற அடிப்படையில நீங்க 1 மணி நேரம் டிராவல் பத்தி பேசுறீங்க. அவர் என்ன கேக்குறாரு? ஒரு நாள் முழுவதும் டிராவல் பண்ணி கொடநாடு கொடுத்துட்டு போனாரு, அதை நீங்க கேட்க மாட்டீங்கன்னு கேக்குறாரு. கையை கட்டி விட்டுனமே அத பத்தி அன்னைக்கு யார் முதலமைச்சரா இருந்தா சார்? ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்தாங்க, போனாங்க. நீங்க நான் கேக்குறேன், எடப்பாடி இபிஎஸ் பாத்துர்க்காரு. அப்ப எதுக்காக பார்த்தார்? முதலமைச்சரா இருந்தாருன்னு இப்ப கை கட்டி நீங்க அப்ப தெரியலையா? ஜெயலலிதா விமானத்தை பிறந்தா கையை கட்டி விமானத்தை பார்த்து கும்பிடு போட்டவங்க தான் உங்க அமைச்சர்கள். தரையில நாற்காலி வீலுக்கு காருக்கு 4 வீலா 5 வீலான்னு சொல்லி குண்டு போட்டு 4 தேடி போய் கும்பிடு போட்டவங்க அமைச்சர்கள், நாட்டோட அமைச்சர்கள் சார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. கீழே வந்து பாட்டில் கிடக்குதா, கீழே கண்ணாடி கிடக்குதா, தேடி தேடி கும்பிடு போட்டவங்க. அதை தாண்டி 4 வருஷம் பாத்தீங்கன்னா சசிகலா மாட்ட கும்பிடு போட்டு ஆட்சி வரல. நீங்க கும்பிடு போறத பத்தி பேசுறீங்களா? இங்க வெறும் கைதான் பேசுறாங்க. அங்க கால்ல விழுந்தீங்களா நட்டா நடுக்க ஐயோ சாமி அப்படின்னு. இதானே எடப்பாடியோட ஆட்சி. அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு அனில் மாதிரி உதவுனவங்க நீங்க இல்லையா? அதான் சார், நீங்க மரியாதைக்குரிய ஜெயலலிதா இன்னைக்கு என்ன சொல்றோம்? ஜெயலலிதா 2017 நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. 2017க்கு அப்புறம் சொல்றாரா இல்லையா இவரு? சார் முடிச்சிடுறேன். செங்கோட்டையன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் பேச அனுமதிச்சேன். இந்த மாதிரி லூஸ் அப்புறம் உள்ள கூட்டு வந்தா அப்புறம் பேச விட மாட்டேன். யாருங்க கேட்டா நான் பேசிக்கிட்டே உள்ள வாய்ப்பு தரேன். ஒரே நிமிஷம் திரு புகழேந்தி இணைந்திருக்கார். முன்னாள் அதிமுக உறுப்பினர் திரு புகழேந்தி இணைந்திருக்கார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். திரு புகழேந்தி, தாவேக்கா 2 பக்கமும், ஒரு பக்கம் திமுக எதிர்ப்பு, இப்ப சமீபமா அதிமுக எதிர்ப்பு, 2 பக்கம் எதிர்ப்பை வைத்து ஒரு ஓட்டு வாங்க ட்ரை பண்ணுதோ, அதை எந்த அளவுக்கு எடுத்துக்குவாங்க? என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நேற்று பார்த்தேன் டிவியில, அதுல ஒரு டான்ஸ் ஆனது ஒரு தலைப்பா வச்சு டிபேட்டா நடந்தது. அது ஸ்டேஜில் டான்ஸ் சொன்னாங்க. ஓகே, ஒரு சினிமா நடிகர், அப்புறம் கட்சியினுடைய தலைவர், இது வரலாறு. அவர் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் சொன்னதுக்காக ஒரு மரியாதைக்கு ஆடினார். இப்ப ஊட்டி போறோம், அங்க அந்த சோடாஸ் அந்த மலைப்பகுதி மக்கள் ஒரு டான்ஸ் ஆடுவாங்க, நம்ம கூட ஆடுவோம், நாங்களாம் ஆடி இருக்கோம், ஞாபகம் இருக்கு. ஆனா டான்ஸ் ஆடின விஷயம் எவ்வளவு பெரிய பரபரப்பு ஏற்படுத்திருக்குன்னு பாருங்க. சாதாரண விஷயம் இல்ல. இது வந்து எல்லா டிவிலையும் அது டிபேட்டா எடுத்து எடப்பாடி பழனிசாமி சார், அதுக்கு ஜெயக்குமார் சொன்ன விமர்சனமும் சேர்ந்துதான் டிபேட் ஆயிருக்கு. இல்ல நான் கேக்குறேன், இப்ப அவ்வளவு பேர் உயிரிழந்தாங்களே, நிலைமையில நீங்க ஆடுறீங்களேன்னு கேட்டாரு சார். ரொம்ப சூப்பர், சரியான கேள்வி கேட்டாரு அவரு. நான் தெரியாம கேக்குறேன், இது எடப்பாடி பழனிசாமி டான்ஸ் ஆடி இருந்தா சீரியஸா போயிருக்குமா? அது விஜய்ன்றதால சீரியஸா போச்சு. 1. 2வது, கரூர் சம்பவம், அவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்க. ரைட்டு, நீ நியாயம்தான், நீ பேசி அவர் பேசுறதும் ஜெயக்குமார் கேட்கறதும் நியாயம்னே வச்சுக்கோ. அவ்வளவு பேர் தூத்துக்குடியில போனப்போ அதை பத்தி எல்லாம் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு துப்பாக்கியில குருவி சொல்ற மாதிரி சுட்டீங்க. இதை அருணா ஜெகதீசன் கமிஷன் நீதிபதி இது வந்தது, ஒரு ஆக்ஷனும் இல்லை, அப்படியே பெண்டிங்ல நிக்குது. ஆனா நான் என்ன கேட்கிறேன், பத்மஸ்ரீ கமலஹாசன் ஸ்பாட்டுக்கு போறார், சின்ன சின்ன கட்சிங்க பணம் கொடுக்குறார், அறிவியல் திருமாவளவன் போறார்,
விடுதலை சிறுத்தைகள் கட்சி டிசைடர் ஃபேக்டரா இருக்கு இன்னைக்கு பெரிய கட்சி. அவர் போறாரு, இறந்தவங்களுக்கு உதவி செய்யறாரு, பணம் கொடுக்குறாரு. நடந்துச்சா இல்லையா? ஆனா நீங்க ஏன் சார் ஒண்ணுமே பண்ணல? புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா அட்சய பாத்திரமா இருந்த கேக்குறீங்களா தாவேக்காவை கேக்குறீங்களா? யாரும் கேட்டீங்க? இல்ல தாவேக்கா 20 லட்சம் ரூபாய அவங்க கட்சியில நெருக்கடியில இருந்தவங்களுக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க விடிய நேர்ல போனாங்களா? உட்காந்து சார் நேர்ல போனாங்களா? இல்லைங்க, நான் வரேங்க. நேர்ல முதலமைச்சர் போயிட்டாரு. 10 லட்சம் ரூபாய் கொண்டு போய் கொடுத்து இறந்தவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணி அதெல்லாம் சேர்த்துட்டாங்க. திருப்பி அவர் போய் அந்த ஆஸ்பத்திரியில ஏற சொல்றீங்களா? அந்த நேரத்துக்கு போய் திரும்பி ஏறி அப்புறம் டாக்டர் செத்தாங்க, நர்ஸ் செத்தாங்க, அங்க இருக்க கண்ட்ரோல் கிடைக்கல அப்படின்னு சொல்ற பிரச்சனை தான் வருமா வராதா? அப்புறம் இது இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, பேசுறவர் என்ன பண்ணிட்டு கொடுங்க, கோபிச்செட்டிப்பாளையத்துல யாரோ இறந்துட்டா போய் 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்களா பாலிடிக்ஸ் பண்றதுக்கு? அப்ப 41 பேருக்கு ஏன் கொடுக்க கூடாது? அம்மா மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கணும். இல்ல ஹெல்ப் பண்ணாத யோகியதா இல்ல இருக்கவங்க இத பத்தி பேசக்கூடாது. இந்த 41 பேர் இறந்த குடும்பத்தை பத்தி பேசக்கூடாது சார். இந்த 41 குடும்பத்துல யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா விஜய் மேல? நான் கேட்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் போய் சொல்லிட்டோம். விஜய் மேல இவரால தாங்க இவ்வளவு நடந்தது, லேட்டா வந்தாருங்க, மேல நிக்கிறாருங்க, கிரௌடு சேர்ந்தவங்க, இவர் தான் காரணம்னு யாராவது குடும்பம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா கவனிச்சீங்களா? சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் போட்ட உடனே மெட்ராஸ்ல விசாரிக்காம டெல்லி வரைக்கும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரணை நடக்கட்டும், நல்ல தீர்ப்பு வரட்டும், அதெல்லாம் நடந்துக்கிட்டோம். ஆனா 41 பேர் குடும்பங்கள், தமிழ் மண்ணை சார்ந்தவர்கள், நமது உடன்பிறப்புகள், ஏற்கனவே அவங்க அப்பா தாத்தா அம்மா தான் ஏடிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்ப நீங்க பணம் இல்லாம உட்கார்ந்து இருக்கீங்களா? 10 பைசா கொடுக்கல சார். சின்ன சின்ன கட்சியெல்லாம் போய் கொடுத்துட்டு வருது. எல்லா அரசியல் கட்சியிலும் கொடுத்துருக்கு. ராகுல் காந்தி டெல்லியில உட்கார்ந்து தலைவர் ராகுல் காந்தி 2 கோடி ரூபாய் கொடுக்குறாரு. பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி கொடுக்குது. ஒரு 10 பைசா ஹெல்ப் பண்ணாம என்ன யோகியதை இருக்கு இவர் கேட்கறது? சார் ஒரு அரசியல் கட்சியா சார் பணம்ன்றது அடுத்து ஒரு அரசியல் கட்சியா முதல்ல களத்துக்கு போறது முக்கியம் இல்லையா சார்? அது முக்கியமா காசு முக்கியமா? சார் நீங்க களத்துக்கு போறதெல்லாம் அப்புறம் சார். அந்த குடும்பம் வாழணும், அதுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கலாம். ஆட்சியில இருந்தா ஆட்சியில இல்ல இவங்க அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணணும். அதுதான் சார் ஹெல்ப்பா இருக்கும். இவங்க களத்துக்கு போய் மறுபடியும் ஒரு கலவரம் ஏற்பட்டு தள்ளி கலடா பண்ணி என்ன பெனிஃபிட்? அதனால ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணீங்க பழனிசாமி. பொங்கல மாத்திரம் அங்க 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு. இவரை பார்க்க வந்து அவர் சாகல. அவர் ஏதோ வந்தவரு கோபிச்செட்டி பழத்துல இறந்து போயிட்டாரு, ஹார்ட் அட்டாக். அவருக்கு போய் கொடுக்குறாரு 10 லட்சம். நான் தப்பா சொல்ல, கொடுத்த நியாயம். அவங்க கட்சி கொடுக்குது, அவங்க கட்சி தொண்டருக்கு. அது நீங்க கேள்வி எழுப்பணுமா? ஏன் கொடுக்கலன்னு நீங்க கேட்கலாம், அவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்க முடியாது. இல்ல கேட்க கூடாது, அதை கேட்க மாட்டேன். அது நியாயம் தான். அங்க கொடுத்ததை பத்தி நான் கிரிட்டிசைஸ் பண்ணவே இல்லையே. சரி, நான் இல்ல என்னோட கேள்வி நீங்க புரிஞ்சுங்க சார். இல்ல என்னோட கேள்வி, திமுக மட்டும் அட்டாக் பண்ணிட்டு இருந்தீங்க, திடீர்னு அதிமுக அட்டாக் பண்றீங்க. அதிமுகவை அட்டாக் பண்ணாம அதிமுக நாங்க தான்ற மாதிரி கிளைம் பண்ணிட்டு இருந்த விஜய் ஏன் திடீர்னு அட்டாக் பண்றாரு? யார் அட்டாக் பண்றாங்க? யாருன்னு சொல்றீங்க? விஜய் தான் ஊழல் சக்தின்றாரு. அதிமுகன்ற பேரை சொல்லாம பாஜக கூட்டணியில் மற்றும் பலன்றாரு. சார் பழனிசாமி மத்தவங்களும் ஊழல் பண்ணலையா? எல்லா டிடிஎஸ்ல எத்தனை கேஸ் பெண்டிங் இருக்கு? எஃப்ஐஆர் போடலையா? யார் மேல கேஸ் இல்ல? எல்லார் மேல கேஸ் இல்ல. அவருக்கு வழக்கு இருக்கா? ஏதாவது கன்விக்ஷன் இருக்கா? அவர் மேல கன்விக்ஷன் ஏதாவது இருக்கா? யார் மேல ஊழல் குற்றச்சாட்டு இல்ல? திமுக மேல ஊழல் குற்றச்சாட்டே இல்லையா? உங்களுக்கு டைம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? உங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டாரா? கார்கே பேசுறீங்க சார் அழகா. ஏன் இன்டர்வியூ வரீங்க சார்? விஜய் புதுசா பார்ட்டி ஆரம்பிச்சாரு, அதுக்கு தலைவரா இருக்காரு. அவர் மேல நீங்க ஊழல் சொல்ல முடியாது. சினிமா நடிச்சாரு, கருப்பு வாங்கினாரு, வெள்ளை வாங்கினாரு, ஒயிட் வாங்கினாரு, பச்சை வாங்கினாரு. இதான் தேவையா? இப்போ இது யாரும் சொல்ற மாதிரி ஜெயக்குமார் சார், இதே ஜெயக்குமார் என்னுடைய அரசியல் வாழ்வே போச்சு. பிஜேபியோட இருந்ததாலதான் நான் இது மாதிரி சூழ்நிலை ஆயிட்டேன். கேப்போம், தனிக்காட்டு ராஜாவா இருந்தேன். கேப்போம், என்னுடைய லைஃபே போனதுக்கு இது பிஜேபி அலைன்ஸ் ஆகும்னு சொன்னாரா இல்லையா? இப்படியே வேடிக்கை பாக்குறாரு. கேப்போம், அதையும் கேப்போம். நான் விரிவா பேசுவோம் மற்றவர்களுடைய பார்வை. இனியன் ராபர்ட் அவர்கள்ட்ட அதிமுக தாவேகா அப்படின்றது ஒரு நியூ டாபிக்கா மாறி இருக்கதா பார்க்கலையா? இப்போ திமுக விசஸ் தாவேகா அப்படின்னு அவங்க ஒரு நேரேட்டிவ் செட் பண்றாங்க. இப்போ அந்த கேப்ல உள்ள பூந்து தாவேகாவை அட்டாக் பண்ணுவது மூலமா சமீபமா வந்து அதிமுக தாவேகா எங்களுக்குள்ளதான் சண்டை அப்படின்ற மாதிரி ஒரு நேரேட்டிவ் செட் பண்றதா பார்க்கலையா?
சார் இந்த நரேட்டிவை செட் பண்ணது தாவேக்கா தான். தாவேக்கா என்ன நினைச்சாங்கன்னா, திமுகவை வந்து நாம எதிர்ப்பதன் மூலமாக அதிமுக ஸ்பேஸை ரீப்ளேஸ் பண்ணிடலாம்னா அவங்க ஒரு வியூகத்தை ட்ரை பண்ணாங்க. ஆனா அல்டிமேட்லி பேக் ஃபயரா இருக்கு. எப்படி பேக் ஃபயரா இருக்குன்னா, ஒண்ணு இல்ல, ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல ஆக்சுவலா யாருக்கு போட்டின்னு கேட்டீங்கன்னா, தாவேக்காவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் பெரிய போட்டியா இருந்தது. அதாவது 3வது இடத்தை யார் பிடிப்பாங்கன்ற போட்டி. இன்றைக்கு தாவேக்கா ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. அந்த மறுக்கல, என்ன வளர்ந்துருக்குன்னா, 2வது இடத்தை யார் பிடிப்பாங்க, அதிமுகவா அல்லது வந்து தாவேக்காவான்ற மாதிரியான போட்டியாக மாறி இருக்கிறது. ஆமா ஆமா மதுராந்தகத்தில் நடந்த கட்டாய திருமணத்திற்கு பிறகு நடந்த ஒரு மோதலாக அது மாறி இருக்குது. அவங்க நினைச்சுக்கிறாங்க அதிமுக நாங்க கூட்டணியை போட்டுட்டதுனால நாங்க பலமான கட்சியா ஆயிட்டோம், இதன் பிறகு நாங்க தாவேக்காவை நேரடியா எதிர்ப்போம் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. தாவேக்கா வந்து இப்ப இன்செக்யூரா ஃபீல் பண்ணுது. என்ன இன்செக்யூரா ஃபீல் பண்ணுதுன்னா, ஐயா 2வது இடத்துக்கு போட்டி வந்துருச்சு போல இருக்கு அதிமுக. ஏன்னா அது வரைக்கும் அதிமுக கூட்டணி பெருசா வந்து செட் ஆகாம இருந்ததுனால, இப்ப செட் ஆனதுனால இவங்க வந்து இன்செக்யூரா ஃபீல் பண்றாங்க. இப்ப 2 பேருக்குள்ள போட்டி, 2வது எதிர்கட்சி யார் உட்காருதுன்னா போட்டியே தவிர எங்க ட்ராக் கிளியரா இருக்கு. சரி, திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், மதிமுக இந்த கூட்டணியோட ட்ராக் ரொம்ப கிளியரா இருக்கு. இவங்க யாருமே இங்க பக்கத்துல வரல. அதெல்லாம் தாவேக்கா வளர்ந்துருக்குது. எதிர்கட்சியாக வரலாமா வர வேணாமான்ற போட்டிக்குள்ள வளர்ந்துருக்குதே தவிர கிரவுண்ட்ல எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றதுக்கான எனக்கு தெரியல. 2வது, இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, தாவேக்கா யார் ஓட்ட உடைக்க போகுதுன்னு தெரியல, தாவேக்காக்கு ஓட்டு எங்க இருக்குன்னு முதல்ல தெரியல. 2வது, நான் பார்த்ததுல ஓட்டு சில இடங்கள்ல இருக்கு. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்ல இருக்கு, இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, ஷேர் சாட், ஸ்னாப்சாட். இல்ல அதுதான் எனக்கு வீட்டுக்கு வீடு எந்த விஜய் வந்து அவங்க சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. யாரும் இப்பதான் சொன்னாங்க என்னத்துக்கு முன்னாடி, வீட்டுக்கு வீடு சிவகார்த்திகேயன் இருக்காங்க, நம்ம ரவி மோகன் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ வந்து வீட்டுக்கு வீடு விஜய் இருக்கிறாரான்னு எனக்கு தெரியல. நான் பார்த்த அளவுல நீங்க யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் கமெண்ட்ஸ் படிச்சீங்கன்னா விஜய் இருக்கிறாருன்னு எனக்கு புரியுது. ஆனா அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல இன்னும். அதனால வந்து பூத் கமிட்டி இருக்கான்னு தெரியல, பிஎல்ஏக்ல இருக்கிறாங்களான்னு தெரியல, அமைப்பு இருக்கான்னு தெரியல, அணிகள் இருக்கான்னு தெரியல, எதுவுமே தெரியாம ஒரு கட்சி, ஒரு இல்யூஷன் சொல்லுவாங்களா, இல்யூஷன், அந்த இல்யூஷன்ல வாழ்ந்துட்டு இருக்க கட்சி. அதனால வந்து அந்த இல்யூஷன்லாம் இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு போகும். அதன் பிறகு நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, பிரவீன் சக்கரவர்த்திக்கு தெரியல சார். அவர் யார் சார்? நான் கேட்கிறேன், யார் அவர்? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கும் பிரவீன் சம்மதம் இருக்கா? அவர் அகில இந்தியா பொறுப்புல இருக்கிற ஒருத்தர். அவர் தன்னுடைய தனிப்பட்ட பர்சனல் ஒப்பீனியன் என்ன சொல்றாரு? இல்ல அவரும் சார் யாருமே இங்க தாவேக்கா, நான் ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன், காங்கிரஸ்ல யாராவது ஒரு தலைவர் வெளிப்படையாக நாங்க தாவேக்காவை ப்ரிஃபர் பண்றோம்னு ஒரு தலைவர் சொல்லிருப்பாங்க வரைக்கும்? நீங்க எல்லாருமே டிஎம்கே அலையன்ஸ் தான் விரும்புறாங்க. என்ன கேட்கறாங்கன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற கோரிக்கை வைக்கிறாங்க. அது எங்க கட்சியினுடைய நிலைப்பாடு. திமுக ஒரு நிலைப்பாடு இருக்கலாம், அதுல எங்களுக்கு அதுல முரண்பாடு கிடையாது. அது பேசி தீர்த்துப்பாங்க 2 தலைமையும். மற்றபடி யாருமே நீங்க சொன்ன திரு பிரவீன் சக்கரவர்த்தி தாண்டி தமிழ்நாடு காங்கிரஸ்ல யாருமே அதிகாரப்பூர்வமா இருக்கிற யாருமே டிவிக்கு ஒரு ஆப்ஷனா பார்க்கவே இல்லை. ஏன்னா காங்கிரஸ்க்கு முதல் எதிரி பிஜேபி, திமுக இல்ல. காங்கிரஸ் முதன்மை எதிரி பிஜேபி. தாவேக்கா பிஜேபி எதிர்க்கிறதுக்கு நடுங்குதே, பயப்படுது. எந்த அளவுக்கு தீவிரமான பாஜக எதிர்ப்பு தாவேக்கா காமிக்கிறாங்களோ அதை வச்சுதான் காங்கிரஸ் டிவிக்கோட வேல்யூ வந்து ஜட்ஜ் பண்ணும். நீங்க பாஜக எதிர்க்கலன்னா காங்கிரஸ் உங்களை கனவோட நினைச்சு பார்க்காத ஆப்ஷனா. அதெல்லாம் இன்றைக்கு தாவேக்கா தனித்து விடப்பட்டிருக்கிறது. இந்த அரசியல் களத்துல தாவேக்கா தனித்து விடப்பட்டிருக்கிறது. 3வது 4வது இடத்துக்கு போனாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதிகபட்சம் ஃபேன்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு ஓட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல, போக போக தெரியும் நினைக்கிறேன். கேட்போம் திரு எஸ் எஸ் ஸ்ரீராம் அவர்கள்ட்ட. உங்களுடைய அடிப்படை ஓட்டு அதிமுக ஓட்டுக்கே சேதாரம் வருதுன்றப்போ அட்டாக் பண்ண வேண்டிய சூழலுக்கு அதிமுக தள்ளப்படுது. அதெல்லாம் எந்த சேதாரமும் வரல. முதல்ல நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாத பஸ்ஸை பத்தி நீங்க எல்லாம் பேசவே மாட்டேன்றீங்க. இந்த இண்டி கூட்டணின்னு ஒரு பஸ் ஸ்டார்ட்டே ஆகல, யாரு என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. காங்கிரஸ் திமுக ஒன்னா இருக்குமான்னு தெரியல, அது இங்க தமிழ்நாட்டில் திமுக கூட இருக்குமான்னு தெரியல. அந்த பஸ்ஸே ஸ்டார்ட் ஆகலங்க, அதை பத்தியே நம்ம பேச மாட்டோம். பரவாயில்ல பேசலாம். எனக்கு தெரிஞ்சு இனியன் ராபர்ட் வந்து அவர் ஆன்டி டிவிகே ஃபேக்ஷன் இன் காங்கிரஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிவிகேலே ஒரு ஃபேக்ஷன் விஜய், இன்னொரு ஃபேக்ஷன் ஆன்டி, அது மாதிரி ஒன்று. இல்லைன்னா இந்த தளபதி அவர்கள் சொன்னார் பாருங்க, மதுரை எம்எல்ஏ தளபதி 4000 ஓட்டு இருக்கிற தொகுதிக்கு வேற எந்த ஆப்ஷன் பெட்டரா இருக்கும்? சேஃபா திமுக இருந்தால் தான் நாங்கள் 2வது நாங்களும் ரவுடி தான் சொல்லிக்கலாம். காங்கிரஸ் தனியாக வந்தால் வெறும் தொகுதியில் 4000 ஓட்டு இருக்கிற காங்கிரஸ் எப்பங்க வரும்னு நீங்கள் வேணா பாருங்க. அவங்க அப்புறம் பேசட்டும், தனியாக நின்னா எவ்வளோ வந்து நிற்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. கட்சிக்குள்ளேயே திமுக தான். பிரவீன் சக்கரவர்த்தி இன்னைக்கு வரைக்கும் ராகுல் காந்தியை நாங்கள் திமுகவோட தான் போறோம்னு இன்னைக்கு வரைக்கும் ஏன் ராகுல் காந்தி சொல்லல? 1.5 மாசமா தொகுதி பங்கீடு டிசம்பர் 3ஆம் தேதி போய் ஆரம்பிச்சு நாங்க கொடுத்து கெஞ்சிட்டு இருக்காங்க. எங்களை கூப்பிடுங்க, கூப்பிடல. எவ்வளவு சீட்டு
பிரவீன் சக்கரவர்த்தி விஜயோட தான் போகணும்ன்றாங்க. இங்க இவரோட ஒரு ஃபேக்ஷன், இவர் அந்த ஃபேக்ஷன்ல இருக்காரு, இவர் அந்த ஃபேக்ஷன்ல இருக்காரு. இல்ல சார், பிரவீன் சக்கரவர்த்தி மட்டும் போறாரோ? ஆமாங்க, பிரவீன் சக்கரவர்த்தி மட்டும் தாவேக்காக்கு 100% பேசுறாரு. இல்ல சார், அவர் மட்டும் போவாரா? யார் சொன்னா? காங்கிரஸ் போகாதுன்றாரு. அவர் நிச்சயம் பாருங்க, நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. அப்ப இன்னைக்கு ராகுல் காந்தி இந்த குழப்பத்திற்கு ஒரு முட்டுக்கட்ட ஒரு க்ளோஷர் போட்டுட்டாருன்னா சரி, பிரவீன் சக்கரவர்த்தி மட்டும் தான் போவாருன்னு நீங்க சொல்றது அந்த வாதத்தை ஏப்பேன். இன்னைக்கு வரைக்கும் இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆல. அப்ப பிரவீன் சக்கரவர்த்தி பார்லிமென்ட்ல திமுக காங்கிரஸ் விஜய் வாத்து வங்கியை பத்தி பேசுறாரு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லிங்க, விஜய் பி டீம் ஆஃப் டிஎம்கேன்றது ரொம்ப மெல்லமா கிளியரா ஆயின்னு வருது. விஜய் பி டீம் ஆஃப் டிஎம்கேன்றது ரொம்ப கிளியரா ஆயின்னு வருது. ஏன்னா 2 வருஷம் முன்னாடி தான் புதுசா இருக்கு. இல்ல புதுசெல்லாம் இல்ல, ஏன்னா அவங்க லாங்குவேஜ் பாருங்க. 2 வருஷம் முன்னாடி தான் கருப்பு சிவப்பு சைக்கிள்ல போய் ஓட்டு போட்டு வந்தாரு. யாருக்கு ஓட்டு போட்டாரு உங்க எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். ஆத ஒரிஜினலா சொன்னாரு, உங்களுக்கு ஓட்டு போட்டாருன்னு சொன்னாரு. கருப்பு சிவப்பு சைக்கிள் நீ போறது என்ன மெசேஜ் விடுறீங்க? இப்போ இறக்குனவங்க இப்ப பாஜகவோட அதிமுக பாஜகவோட அடிமை. எந்த விதத்துல அடிமை? எந்த விதத்துல பாஜக அதிமுக பாஜகவோட அடிமை? எந்த விதத்துலன்னு சொல்லுங்க. பாஜக ஏதாவது அதிமுக சொல்லதே பாஜக சொல்ல அதிமுக கேக்குதா? எங்க அதிமுக இந்த நரேட்டிவ் நீங்க செட் பண்ணி ஆரம்பிச்சாலே திமுகவோட இன்னொரு டூல்ன்றது ரொம்ப தெளிவா வெளியில தெரியுது. உங்களை நீங்க எதிர்க்கிறதால நீங்க திமுகவோட பி டீம் பண்றீங்க. டார்ச் எடுத்து டிவி உடைச்சாரா? இந்த குடும்ப ஆட்சி வேணும்னா ரொம்ப ஆவேசமா கேட்டாரா? என்னெல்லாம் பிரச்சனை, என்னெல்லாம் பெருசா பேசினாரு. அவர் இப்ப எங்க இருக்காரு? அதே மாதிரி தான் இந்த டிவிகேயும் இந்திய கூட்டணியோட பி டீம்ன்றது கிளியர் ஆயின்னு வருது. கேப்போ திமுகவுடைய பி டீம் அப்படின்றாரு புது குற்றச்சாட்டு. டிஎம்கேவோட பி டீம், ஏ டீம், சி டீம், பாஜகவோட பி டீம் அப்படியே மாற்றி சொல்லிட்டு இருக்க வேண்டாம். தமிழக வெற்றி கழகம் மக்கள் மன்றத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொள்கை எதிரி பாஜக, எங்களுக்கு அரசியல் திமுக களத்தில் இருக்கிற மக்களை சந்திக்கிறாங்க. சார் இன்னொன்று சார், பாஜக புஜி ஆனந்துக்கு ஃபோன் பண்ணால் ஏன் மாவட்ட செயலாளருக்கு ஃபோன் பண்ணுறீங்க, என்னை கேட்டு தான் ஃபோன் பண்ணணுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சார் இது பார்த்தீங்கன்னா பிஜேபி அதிமுக கிடையாது சார். நீங்கள் ஏன் தர்மபுரத்தை உட்காரணும், பிஜேபி உட்கார சொல்லிச்சு உட்காந்தோம். ஏன் நீங்கள் சேர்ந்தீங்க? கவர்னரை கூட்டம் தான் கைப்பிடிச்சி வச்சாங்க, சேர்ந்தேன். ஏன் பிரிஞ்சிங்க? அவங்க வேணான்னு சொன்னாங்க, பிரிஞ்சோம். என்டிஏ கூட்டணி, ஆமாங்க என்டிஏ கூட்டணியில் என்னை எடப்பாடி பழனிசாமி கூப்பிடல, என்னை வாங்கன்னு கூப்பிட்டாங்க. யார்? தினகரன் சார். என்னை அவங்க கூப்பிட்டாங்க, நான் வந்தேன். ஆனால் எந்த ஒரு அழுத்தமும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இங்கே யார் தலைமையில் நடந்துட்டு இருக்கு, யார் சொல்றதை கேட்டுட்டு இருக்கிறாங்க? அதிமுகவை யார் வழி நடத்திட்டு இருக்கிறா? பாஜக வழி நடத்திட்டு இருக்கு சார். அந்த மாதிரி தாவேக்காவில் ஒன்றும் நடக்கல. தாவேக்காவில் பொதுச் செயலாளர் அவர் இருக்கார், செங்கோட்டையன் அவர் இருக்கார். அந்த அடிப்படையில் தாவேக்கா போயிட்டு இருக்கு ஒன்று. அதனால இங்கே பாஜகவை உங்களை பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்குது, உங்களை பார்த்தீங்கன்னா ஆளும் சக்தியாக மாறுது. பாஜக கேட்கப்பட்ட இடத்துல கொடுக்க போறீங்க. பீகாரில் நடந்த மாதிரி நடக்க போகுது. யார் முதலமைச்சர், எந்த இலாக்கா யாருக்கு போக போகுது? அண்ணாமலை எந்த இலாக்கால வர போறாரு, நைனா நாகேந்திரன் எந்த இலாக்கா வர போறாரு? அதோட முடிவு தானே, அவங்களோட முடிவு. எந்த இலாக்கா நீங்க கேட்டீங்கன்னா மேடையில உட்கார்ந்து ஒரு பாஜக ஒரு கூட்டணியை முடிவு செய்துன்னு சொன்னா, இன்னைக்கு பாஜக தலைமையில் கூட்டத்துல தான் ஒரு கூட்டத்தை நடத்தி கையை தூக்கி காட்ட வேண்டிய சூழல்ல அதிமுக இருக்கு. என்டிஏ தலைமை எடப்பாடி அவர்கள் தலைமையில கூட்டணி, அதிமுக தலைமையில கூட்டணி. அதிமுக தான் சீட்டு கொடுக்க போகுது. அதிமுக தான் யார வேணும் யார வேணாம் கையை தூக்குற இடம் கூட அங்க இல்லையே சார். இதுதான் அம்மாவின் பெரிய லீடர் வாங்க யார் வந்தவங்க எங்க யாரும் கூப்பிடலங்கறாரு. யாரையும் கூப்பிடல. இப்ப ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சொல்றாரு ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு. திரு எஸ்எஸ்சி என்ன சொன்னாரு சார்? திரு எஸ்எஸ்சி என்ன சொன்னாரு? ஆட்சியில பங்கு அதிகாரம். இப்ப கூட காங்கிரஸ் கட்சி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சொன்னாரு. டிவிக்கு நிர்வாகியா நான் கேக்குறேன் சார், விஜயோட அப்பா சார் கேக்குறேன் சார். பாஜக தான் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தப்பிக்கணும், விஜய் அவரை காப்பாற்றணும். விஜய் எங்கிட்ட வந்தா தப்பிச்சுவாரு. விஜய் எங்கிட்ட வந்து தப்பிச்சுவாரு. நாங்க அறிவு சார் எங்கள்கிட்ட வந்தா தப்பிச்சிருவாங்க. தமிழிசை மேடம் சொன்னாங்க, நான் பாத்தீங்கன்னா விஜய் எங்கள்கிட்ட வந்தா தப்பிச்சிருவாரு, எங்கள்கிட்ட வரணும். திமுக எதிர்க்க கூட்டணி அந்த பாஜக இருக்கு சார். அந்த அறிவு வைத்து தமிழ்நாட்டுல நைனா நாகேந்திரனுக்கு பாதி, அண்ணாமலைக்கு பாதி, அண்ணனுக்கு பாதி, நம்ம எல்லாம் பாஜக 2% இருந்து எப்படி மாறி கொண்டு போறோம் அப்படின்னு முயற்சி செய்யணும் சார். 11%, 12, 8 யார் முதல்ல சவாரி செய்யலையோ, யார் முதல்ல சவாரி செய்யலையோ, தனியா நிக்கிறதுக்கு தைரியம் இருக்கா? திராணி இருக்கா? நான் கேக்குறேன் சார். 20 சொல்லுவாங்க, 25 சொல்லுவாங்க, 30 சொல்லுவாங்க. நீங்க தான் பாத்தீங்கன்னா 234 தொகுதியிலேயே எங்களுக்கு ஆள் இருக்கு, நாங்க நின்னா தமிழா ஜெயிப்போம் சொல்லுங்க. என்ன வில்காடு? என்ன வில்காடு? சரி,
டாக்டர் தமிழிசை ஏன் கூப்பிட்டாங்க? பாஜகவை சேர்ந்த நைனா பல நாகேந்திரன் தலைவர்கள் கூப்பிட்டாரு. வாங்க விஜய் ஏன் வரணும், முடிவை இதனால மறுபரிசீலனை கூப்பிடுறாரு? செய்யணும். என்ன காரணம்? கேட்டது யாரு? பாஜக தலைவர்கள் சார். உங்களுக்கு தான் தனியா விஜய் தான் ஒண்ணுமே இருக்கு, ஏன் கூப்பிட்டீங்க? துணிச்சல் இருக்கு. ஏன் கூப்பிட்டீங்க? நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்க. இந்தியால இருக்கக்கூடிய எல்லா சொல்றீங்க. மாநிலங்களும் ஆட்சி செய்றீங்க. சொல்றீங்க நீங்க உங்களுடைய ஒற்றை எனிமி யாரு? இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு எதிரி யாரு? எந்த ஆட்சியை நம்ம அகற்றணும், அந்த ஆட்சியை அகற்றணும்னா நீங்க வந்து சேருங்கன்னு சொல்றீங்க. இந்தியாவுக்கு ஒரே எதிரி ஏன்னா பாஜக வச்சு. உங்களுடைய நோக்கமும் சார், அதுதான். தமிழ்நாட்டுக்கு எதிரி ஏன்னா திமுக. திமுகவுடைய இந்தியாவுக்கு ஒரே எதிரி பாஜக வச்சு. யாரு? மோடி ஆட்சியை கையில எடுக்கணுமே. மக்கள் சொல்லலையே. அமித்ஷா ஆட்சியை கையில 3 வாட்டி எடுக்கணுமே. elect நாங்க பண்ணிருக்காங்க. 400 ரூபாய் தாண்டோம். மக்கள் 3 வாட்டி elect பண்ணிருக்காங்க. 19 மாநிலத்துல ஆட்சி நடக்குது. நீங்க தானே கத்துறீங்க. ஒரு நிமிஷம். நீங்க தானே கத்துறீங்க. முடிச்சிட்டோம். 19 மாநிலத்துல ஆள்றோம். சரி, கேட்போம். நாட்டை ஆள்றோம். நீங்க கத்துறீங்க. உங்களுக்கு மக்கள் பிடிக்கல படிக்கல கத்துறீங்க. கத்துங்க நல்லா. கேட்போம். அதிபர் ராம பாண்டியன் களத்திலேயே இல்லை அதிமுக அப்படின்னு அதை வந்து ஃபர்ஸ்ட் இருந்து சொல்றாங்க. களத்தில் இல்லாதவங்க பத்தி பேச மாட்டோம் அப்படின்னு தாவேக்க சொல்லுது, விஜய் சொல்றாங்க. ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, இன்னும் சொல்லலாம் செங்கோட்டையன் வந்து அந்த படங்களை எல்லாம் பயன்படுத்திட்டு அப்படியே அங்கே இருக்கார். தலைவர்களுடைய நினைவிடத்துக்கு வர்றாரு. அதிமுக ஓட் பேங்க் அவங்க பின்னாடி போகிறதா மாதிரி ஒரு விஷயம் படலையா? அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த முடிவு எடுக்கிறீங்களா? சார் இதெல்லாம் வந்து எங்கள் தலைவர்களை முதல்ல சார் அதில் 2017 முன்னாடி அப்படின்னு சொல்ல வரேன் சார். இப்போ தான் படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அரசியலை. முதல்ல அண்ணாவை படித்தாங்க, அதுக்கப்புறம் புரட்சி தலைவரை படித்தாங்க, அதுக்கப்புறம் அம்மாவை படிச்சிருக்காங்க. இப்போ எதிர்கட்சி தலைவர் 7.5%, 11 மருத்துவக் கல்லூரி, இதெல்லாம் படிக்கும்போது சரியாயிடும் அது. அதனால் இது உங்களுக்கு ஃபாலோ பண்ண தெரியலையா சார்? அப்டேஷன் என்ன ஆகிட்டு வருது, எப்படி ஆகிட்டு வருது? இபிஎஸ்ஐயும் கொள்கை தலைவரை ஏற்றுக்குவாங்கன்னு சொல்ல வரீங்க. ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். அரசியல் கட்சினா ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அரசியல் செய்யணும்னா அதை புரிஞ்சுக்கணும். எதுவுமே தெரியாது. இப்போ அதான் சொல்கிறேன், அது வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸில் இருக்குது. அதை நீங்கள் தலைவர்களை தொட்டு ஒவ்வொரு மீட்டிங்கும் என்னென்ன பேசிட்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியும். ஓஹோ, அதிமுகவை பார்த்து அரசியலை கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதனால் சார் நீங்கள் உங்களை இப்படி களத்தில் இல்லைன்னு சொல்லிட்டா இவர் அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்காரா இல்லையான்னு தெரியாத ஒரு ஆள் களத்தில் இல்லைன்னு சொல்லிட்டா நாங்கள் உட்காந்து ஐயோ நம்மளை சொல்லிட்டாருன்னு வருத்தப்படுவோமா? இதெல்லாம் ஒரு டிபேட்டாக எடுக்கிறீங்களே, இது பேச வேண்டியது இருக்கேன்னு ரொம்ப நகைச்சுவையோடு தானே எங்களுக்கு இருக்கும். இது இப்படி வீட்டுக்கு ஒருத்தர்னு சொல்லிட்டா இதெல்லாம் சார், இது மாதிரி ஒவ்வொரு அரசியலுக்கு ஒரு கட்சி வர்றதோ வந்த உடனே பார்த்தீங்களா நான் எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது, எங்களை பற்றி எப்படி இல்லை, நிர்வாகத்திற்குள் வந்து நிர்வகித்து அந்த நிர்வாகத்தில் வரும் எதிர்ப்புகளை தாண்டி மீறி திட்டங்களை வாங்கி மக்களுக்கு நல்லது செய்து இப்படியெல்லாம் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் போகாமல் எடுக்காமல், இல்லை அரசியலுக்குள்ளே வருவாரா பார்க்க முடியுமா முடியாதான்னு தெரியாமல் இப்படி இருக்கிற ஒரு கட்சி வந்து மைக்கு கிடச்சிருச்சு கொளுத்தி போட்டுருவோமா? மைக்கு கிடைக்கிறதுக்கே இவ்வளோ நாள், ஏன் மைக்கு கூடவா தேடி வர்றதுக்கு இவ்வளோ நாள் ஆகணும்? அடுத்து அவர் சொன்னார் எல்லாரும் போய் டான்ஸ் ஆடிருக்காங்க. எல்லாரும் அவரவர்கள் கலாச்சார திருநாட்களில் தலைவர்கள் சென்று அவர்களை கௌரவிக்கும் விதத்தில் அவருடைய கலாச்சாரத்தை போற்றும் விதத்தில் ஆடுறது வேற. தான் கட்சி ஆண்டு விழாவுக்கு வந்து அதுவும் எங்களுக்கு இப்போ என்ன டவுட் தெரியுமா சார்? என்ன டவுட் தெரியுமா? இல்லை சார், சினிமாவில் நல்லா ஆடுறாரு. ஆனால் அன்னைக்கு ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி இந்த என்ன தேவி பிரியா ஒரு படத்தில் ஒரு பொண்ணு பரதநாட்டியம் ஆடுவேன், அது மாதிரி ஆடுற மாதிரி இருக்கு. அப்போ இங்கே சார் நான் சொல்ல வரேன், ஏன் சொல்ல வரேன்னா விஜயோட ஆக்டிங்கோ டான்ஸோ நம்ம குறை சொல்ல முடியாது. இல்லை நான் அதுதான் சார், படத்தில் நல்லா இருக்கு சார், நானே ரசிச்சிருக்கேன் சார். குறை சொல்றாங்க, படத்தில் நல்லா இருக்கு, ரசிச்சிருக்கேன். ஆனா ஸ்டேஜ்ல டான்ஸ் சரியில்லை, எது பண்ணாலும் குறைன்னு சொல்றாங்க. டான்ஸ் சரியில்லைன்னு டிபேட் சொல்றீங்க. நீங்க வெச்சாலும் கேட்க இல்ல சார், நீ விஜயோட விமர்சனத்தின் மீது வைக்கின்ற டிபேட்டும் அந்த டான்ஸ் குறித்து செய்யற டிபேட்டுக்கும் அரசியல் ரீதியாக எந்த வேறுபாடு இல்லைன்னு நான் சொல்றேன். அதுல என்ன மாற்றம் இருக்கு, என்ன வேறுபாடு இருக்கு? என்ன ஒரு எங்கேயாவது எந்த தேர்தலும் நின்று சாதிச்ச ஏதாவது இருக்கா? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கூட்டணி வரலன்னா நான் அரசியல நிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒண்ணு வேற ஒண்ணு இருக்கு. எப்போ கூட்டணி சேரலன்னா அரசியலை சந்திக்குமா மாட்டாமான்னு அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. எப்போ சொன்னாரு? ஏற்கனவே சொல்லியிருக்காங்க சார், நல்லா எடுத்து பாருங்க. எனக்கு தெரியல, நீங்க இல்ல ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு சொல்றேன், அதுல வந்து எங்களோடு வந்தால் ஆட்சிக்கு பங்கு அதிகாரத்தில் பங்கு, இது வந்து அழைப்பு இல்லையா? ஆமா அழைப்பு தான். அப்போ முதல்ல யாரையும் அழைக்கலையே, நாங்க யாரையும் கூப்பிடலையே, கேட்போம். சரி அடுத்து ஒரு புகழேந்தி அவர் சொல்றார், நீங்க என்ன கொடுத்தீங்க சார்? உங்களுடைய சிந்தனை பணத்தில் இருந்தால்
உங்களுக்கு பணம் தான் இருக்குங்கிறத நீங்கள் காமிக்கிறீங்க. உங்கள் எண்ணம் என்னவோ அதை வெளிப்படுத்துறீங்க. அன்றைக்கு அந்த மக்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும், ஒரு எதிர்க்கட்சி என்ற நிலையில் அவர்களுடைய பதட்டத்தை தணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய விஷயத்தை போய் நீங்கள் ஸ்டாலினுக்கு விஜய்க்கு என்ன வித்தியாசம்? பணத்தை கொடுத்துட்டா சரியாயிருமா? பணம் கொடுக்கறதா உங்களுடைய பணத்தை தான் கொடுக்கணும், நீங்க ஆர்வம் சொல்லக்கூடாது. என்ன சார் அப்பட்டமான, அதாவது உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி நீட் ரகசியம் மாதிரி இது ஏதோ ஒரு ரகசிய கட்சி மாதிரி இருக்கு. அந்த ரகசிய கட்சியோட டாக்டிக்ஸ் நீங்க அவர் வந்து பணம் கொடுத்தாரா? என்ன பணத்துக்கா சார்? அது அதிமுக கட்சி சார்னு வந்தாங்கன்னா தொண்டர்கள் கொடுப்பாங்க. உங்க கட்சியில அழைச்சிட்டு போனா நீங்க தான் கஸ்டோடியன். சரி, கேட்போம் திருப்புகழேந்தி. எல்லாம் போய் கொடுத்துருக்காங்கன்னா அப்பெல்லாம் அவங்களுக்கு தெரியலையா? அந்த மிஸ்டர் திருமாவளவன் காங்கிரஸ்ல இருந்து பிஜேபியில இருந்து எல்லா கட்சியும் தெரியாம தான் போய் கொடுத்தாங்களா? அவங்க தொண்டர்கள் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்களா? இறந்தது உயிர் சார், அது யாரா இருந்தா என்ன இருக்கு? ஆகவே நீங்க போய் ஒரு இடத்துல உதவி செய்வீங்க, இன்னொரு இடத்துல உதவி செய்ய மாட்டீங்கன்னா அப்ப எதுக்கு அதை பத்தி நீங்க பேசணும்? அவசியம் இல்லையே. என்ன எதிர்கட்சி தலைவர் ஆட்சியில் இருக்கும்போது 13 பேர் செஞ்ச உதவி இருந்ததுக்கு காரணமே எங்களுடைய உதவிதான். நாங்க சட்டமன்றத்துல குரல் கொடுத்தோம், விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்தோம்ன்றாங்க சார். எந்த சட்டமன்றத்துல குரல் கொடுத்ததா இல்லையா? இல்ல என்ன குரல் கொடுக்கறது, வலை கொடுக்கறது, நெறி கொடுக்கறது, திருக்குறளை பேசி ஒண்ணு இல்லாம காணாம போறது. திருவள்ளுவர் இருந்திருந்தா சூசைட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. திருக்குறள் எல்லாம் பேச போறது என்ன குரல் கொடுக்கறது? நியாயமா பேசுறது சொல்லுங்க பாப்போம். முன்னாள் அதிமுக நிர்வாகின்னு போட்டு பேசுறீங்க, அந்த பட்டத்தை நீங்க புரியுதா? காமெடி பேசுறீங்க. இவர் யாரு, இவருக்கு தலைவர் யாரு, அதிமுக யாரு, எப்ப பிறந்தது, அம்மா யாருன்னு அவர் கேட்டது அடிப்படை கேள்வி. கூட்டணிக்கு வாங்கன்னு எல்லாரும் அழைச்சீங்க, எத்தனை கட்சி வந்து சேர்ந்திருக்கு? எங்க தாவேகா கூட அதிகாரத்தில் பங்குன்னு முதல்ல அறிவிச்சிட்டார். நீங்க இப்ப புஸ்தபாட்டு கேளுங்க. நான் வந்து இப்ப கரெக்டா தானே பேசிட்டு இருக்கேன். உதவி செய்யல களத்தலன்னு சொன்னா என்ன தப்பு என்ன இருக்கு? அப்புறம் நான் சொல்ற இன்னொரு விஷயம், இந்த தலைப்பு என்ன, 2வது இடமா 3வது இடமான்னு கேட்டீங்க. நான் சொல்லட்டுமா? the fight between 2வது இடத்துக்கு கிளியரா தாவேகா சரியான இடத்துல இருக்கு, திமுக இருக்கு, ரெண்டும் நெக் டு நெக் ஃபைட்ல இருக்கு. 3வது இடம்ன்றது தான் பிரச்சனையா இருக்கு. 3வது இடத்துக்கு விக்கிரவாண்டியில முதுகு காட்டு ஓட்டுறது, நிக்க மாட்டேன்னு நின்ன இடத்துல ஈரோடு பை எலெக்ஷன்லயும் முதுகு காட்டி ஓடுறது பின்னாடி. அங்க போய் சீமான் நின்று அவர் ஒரு 10,000 ஓட்டை வாங்கிடுவாரு. 10,000 14,000 ஓட்டை வாங்கிட்டாரு. அப்போ ஒரு அரசியல் கட்சி ஏன் பயந்துட்டு பின்னாடி ஓடணும்? போச்சு, எல்லாம் போச்சு, ஆட்சி போச்சு, அதிகாரம் போச்சு, எம்பி சீட்ல 40 போச்சு, போன தடவை 1 தான் வந்துச்சு. அதுல மாநகராட்சியில் எல்லா சீட்டும் போச்சு, 90% டிஎம்கேக்கு ஓட்டு போச்சு, எல்லாம் போச்சு. எல்லாத்தையும் நடுவுல பேச சார், நடுவுல மக்கள் பாக்குறாங்க. நீங்க பேசாதீங்க நடுவுல, தயவுசெய்து ப்ளீஸ். இல்ல நீங்க அதர்வைஸ் நீங்க பேசுங்க, நீங்க பேசி முடிக்க நான் பேசுறேன். இல்ல நீங்க பேசி முடிக்க நான் சொல்றேன், ஒண்ணு பிரச்சனை. நான் ஒரே கேள்வி சார், நான் என்ன சொல்றேன், ஈரோட்ல பட்டியல் நீங்க நான் பேச சொல்றீங்கல்ல, பட்டியலை அடைச்சு தேர்தல் நடத்தினா அந்த தேர்தலை கண்டிக்கணுமா, இல்ல அவங்க தப்பா தேர்தல் நடத்துறாங்க அதை பாய்காட் பண்ண அதை கண்டிக்கணுமா? உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு சொல்லுங்க. யாரு தப்பா தேர்தல்? அப்ப களத்துல சீமான் நிக்கலையா? இதுதான் மாபெரும் இயக்கம் இல்லையா? இது மாபெரும் இயக்கம், தலைவரும் அம்மாவும் வழிகாட்டி இயக்கம். செக்யூரிட்டி கொடுத்தேன், பிணை கொடுத்தேன்னு அம்மா பாய்காட் பண்ணலையா? அரசியலே என்ன செக்யூரிட்டி ஆண்டு கால அரசியலோடு பாருங்க. என்ன அடி ஏங்க, நீங்க எங்க இருந்தீங்க, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? என்ன பிரை கொடுத்த செக்யூரிட்டி கொடுத்தா? அது வேறப்பா, நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? இல்ல என்ன பிரை கொடுத்த செக்யூரிட்டி? செக்யூரிட்டி கொடுத்த நான் கொடுக்க முடிஞ்சது கொடுத்தேன். என்ன கொடுக்க சொன்னாங்க? அம்மாவே தேர்தல் புறக்கணிச்சிருக்காங்க. நான் பேசுறேன்.
அப்பேற்பட்ட ஜெயலலிதாவே தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்றாரு சார். தேர்தலை புறக்கணிச்சாங்க உண்மை. அதுக்கு பின்னாடி இனிமேல் தேர்தலை புறக்கணிக்க மாட்டேன்னா வந்த வாசியில் இதுலயும் நின்னாங்க. அது அறிக்கையா கொடுத்துட்டாங்க. சரி கேப்போம். நீங்க ஏங்க புறக்கணிக்கல் கேட்டா உடனே அம்மாவை கம்பேர் பண்றதா? இவர் யாரு? அம்மா யாருங்க? சரி கேப்போம். அம்மாவுக்கும் தலைவருக்கும் ஈக்குவலான லீடர் இனி பிறக்கவும் முடியாது, கிடையாது சார். ஒரு பேரு தந்தை பெரியார், ஒரு பேரறிஞர் அண்ணா தான், ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான், ஒரு அம்மா தான். தயவு செஞ்சு கம்பேர் பண்ணது யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. நான் முக்கியமான விஷயத்துக்கு வரேன். காங்கிரஸ் சொல்றேன். பொதுவா காங்கிரஸ் காலங்காலமா இப்ப நமது செல்வ பெருந்தகை அரும்புக்குரிய சகோதரர் அவரும் போராடுறாரு. ஆனா அவங்களுக்கு இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸ் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க சார். ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க 2 கால் 4 கால்ல 2 காலில் ஒரு காலில் சந்திரபாபு நாயுடும், இன்னொரு காலில் அவரும் நிதிஷ்குமாரும். அதை வச்சுதான் அந்த அரசு போயிட்டு இருக்கு பிஜேபி. நாளைக்கு ஏதாவது ஒரு கால் எடுத்துட்டா வம்பிடும். அப்ப இதை இந்தியா கூட்டணி எதிர்கொண்டு பார்த்துக்கிட்டே இருக்கு, எங்கேயாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு. 40 எம்பி ஒட்டுமொத்தமா ஜெயிச்சு போயிட்டாங்க, ஏடிஎம்கே 0 ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்கு. ஆகவே சென்ட்ரலை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸுக்காக எல்லாம் மண்டையை பிச்சுக்க மாட்டாங்க சார். அவங்க எப்பயுமே காலங்காலமா எல்லாரும் கத்துறாங்க, ஒரு கேட்கறாங்க. ஆனா அது நடக்காது. தேசிய நேஷனல் பார்ட்டியை உள்ள விடவே மாட்டாங்க. ஓகே கேப்போ. அதிமுகவும் தாவேகாவும் திமுகவை எதிர்ப்பதால அந்த ஓட்டு பிரியும். அதனால நம்ம தாவேகாவை அட்டாக் பண்ண வேண்டாம்னு திமுக கூட்டணி கட்சிகள் நினைக்குதோ? இல்ல சார், நாங்க ஒருபோதுமே தாவேக்காவை அட்டாக் பண்ணணும் நாங்க நினைச்சதே இல்லை. நாங்க ஏன்னா தாவேக்கா ஒரு ஆப்ஷனை கன்சிடர் பண்ணவே இல்லை. எங்களுக்கு பிரதான எதிரி யாருன்னா அதிமுக பாஜக கூட்டணி தான் எங்களுடைய பிரதான எதிரி. அதுல எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. ஆனா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா எதிர்கட்சிகளுமே திமுக கூட்டணியை தான் வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்குதான் பல வழிகள்ல முயற்சி பண்றாங்க. ஆனா யதார்த்தம் என்னன்னா அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதிமுக கூட்டணியில சொல்ற மாதிரி கட்சினா 3 கட்சி தான். ஒண்ணு பாஜக, அதிமுக, பாமக. ஆனா இந்த 3 கட்சிகளுக்குள்ளயுமே கெமிஸ்ட்ரி இருக்கு. ஆனா கெமிஸ்ட்ரி இல்ல, இன்னும் ஜெல்லாகவே இல்லை அலையன்ஸ். ஏன்னா பாமக 2 உடஞ்சு நிக்குது. பாஜக தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் எந்த அளவுக்கு ஒரு புரிதலோட வேலை செய்ய போறாங்கன்ற மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு. இது பத்தாம அமமுக பிரச்சனை, இன்னும் 2 லெட்டர்பாடு கட்சிகள், இப்படி எல்லாரும் உள்ள சேர்த்து வச்சு அவங்க ஒரு கூட்டணியை உருவாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் அப்படி இல்ல. எங்க கிட்ட யூனிட்டி, அதாவது ஒத்துமைன்றது அதிக அளவுல இருக்கீங்க. உதாரணம் சொல்றேன். நேத்து நாடாளுமன்றத்துல மக்களவையில தலைவர் ராகுல் காந்தி பேசும்போது அதுக்கு உறுதுணையா நின்றது திமுக எம்பிஸ் தான், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான். திமுக உறுப்பினர்கள், விடுதலை சிறுத்தைகள் உறுப்பினர்கள், மதிமுக உறுப்பினர், இப்படி எல்லாருமே தலைவர் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல பேசும்போது ஒத்துமையா நேத்து நின்னாங்க. எங்க கூட்டணியில அவ்வளவு ஒரு புரிதல் இருக்கிறது, கொள்கை கூட்டணியாக இருக்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குது. எங்களுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. இன்றைக்கு உண்மையா பாத்தீங்கன்னா தாவேக்காவுக்கும் நாம் தமிழருக்கு தான் களத்துல போட்டியா இருக்குது. அதிமுக கிட்ட தாவேக்கா நெருங்கவே முடியாது. ரியாலிட்டி இவ்வளவு அவங்க உருவாக்கி இருக்கின்ற ஒரு சோ கால்ட் அலையன்ஸ் இருக்கு. அந்த அலையன்ஸ் பார்க்கும்போது தாவேக்கா நெருங்கவே முடியாது, அவங்க கிட்ட நெருங்கவே முடியாது. அப்போ நீங்க எங்களுக்கான ட்ராக், எங்களுக்கான ரூட் இஸ் வெரி கிளியர். தமிழ்நாட்டுல மீண்டும் திராவிட ஆட்சி, திமுக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, ஸ்ரீராம் சொல்லும் போது ஏதோ ஆன்டி டிவிகே ஃபேக்ஷன்ல இருக்கிறாருன்னு அவர் சொன்னாரு. சார், தமிழ்நாடு நான் ஓப்பன் சேலஞ்சா நான் வைக்கிறேன். தமிழ்நாட்டுல யாரு காங்கிரஸ்ல இருக்கிறாங்க வெளிப்படையா டிவிகே கூட போகணும் அதிகாரத்துல எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ மாநில பொறுப்புல இருக்கவங்க யாராவது ஒருத்தர் நீங்க சொல்லுங்க. நீங்க ஒருத்தர் யாராவது தமிழ்நாடுல பொறுப்புல இருக்க யாராவது ஒரு ஆளு டிவிகேவா ஆப்ஷனை கன்சிடர் பண்ணிட்டாங்களா இப்ப வரைக்கும்? யாருமே சொல்லல. எங்களுக்கு நாங்க கேட்கிறோம், 2006ல இருந்து கேட்கிறோம். சார், யார் சார் பொறுப்புல தமிழ்நாட்டுல? சார் தமிழ்நாட்டுல இல்ல சார், அவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில டேட்டா அனலிட்டிக்ஸ் பிரிவுல தலைவரா இருக்காரு சார். அது 13வது அணி சார். இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணின்னு சொல்லி 13வது அணி இருக்கிற அணி தான் டேட்டா அனலிட்டிக்ஸ் பிரிவு. அதனுடைய தலைவரா இருக்கிற அவருக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே இல்ல. ரெண்டாவது அவர் ஓட்டுருக்கான்னு தெரியல தமிழ்நாட்டுல. எனக்கு என்ன சார், ராகுல் காந்தியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, மிச்சது எல்லாமே ஒண்ணு விட்டாங்க. அது ஒரு தகுதி சார். சிஎம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கு அண்ணன் மாதிரி சார். தமிழ்நாடு முதலமைச்சரை வெளிப்படையாக அண்ணன் சொன்ன தலைவர் ராகுல் காந்தி. நீங்க ஃப்ரெண்டுக்கு போயிட்டீங்க. நீங்க அப்ப அண்ணனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரா, ஃப்ரெண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரா? சார், கூட்டணி தான் இருக்கிறோம். நாங்க சீட் ஷேரிங் பத்தி இன்னும் பேச ஆரம்பிக்கிறோம் நாங்க சொல்றோம். நான் திருப்பி தெளிவா சொல்றேன். நேத்து பார்லிமென்ட்ல முடிவெடுக்கப்படவில்லை. ரெண்டு பக்கம் இல்ல சார், we are in the alliance. இல்ல சார், we are already alliance இருக்கோம் சார். நாங்க alliance பாஜக, அதிமுக, அமமுக மாதிரி வெல்ல பரவாயில்ல. ஜெல் ஆகாதுன்னு நீங்க டிசைட் பண்ணுவீங்களா? ஓகே, நீங்க முதல்ல ஜெல் ஆகாதுன்னு சொல்றேன். அதிமுக அதிமுக மாதிரி ஒட்ட வைக்கல, கட்டாய திருமணம் பண்ணல, போஸ்ட் மேரேஜ் பண்ணல சார். நாங்க ஆல்ரெடி ஓட்டு பண்ணிட்டு இருக்கோம். ப்ளீஸ் நாங்க இல்ல தொகுதிக்கு 4000 ஓட்டு நாங்க ஒரு ஜெல்லா விஷயமா எங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. பேஸ்மென்ட் வீக் சார், என்ன பேச மாட்டீங்க. பேஸ்மென்ட் வீக்
முடிச்சிருங்க சார். அமமுக அதிமுக மாதிரி கட்டாய திருமணம் அல்ல இது. இது இயற்கையாகவே நாங்கள் குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கொள்கை கூட்டணி நாங்க இருக்கிறோம். நாங்க எங்களுக்குள்ள சின்ன சலசலப்பு குடும்பமா பிரச்சனை தான் செய்யும் சார். சமூக நீதி கொள்கை சார், சமூக நீதி கொள்கை சார். அதை நாங்க பேசி தீர்த்துக்கிறோம். நாங்க தாவேக ஆப்ஷனை கன்சிடர் பண்ண வேண்டியதுதான் எங்களோட யதார்த்தமான உண்மைன்றதை பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே, இறுதி கருத்து சார். அதிபர் என்கிட்ட கேட்பீங்களா இல்லையா? வந்துடுறேன். அதாவது சார், மிக தெளிவாக சொல்கிறோம். பிஜேபியும் சொல்லுது, இங்கே உள்ள தலைவர்கள் சொல்கிறாங்க, என்டிஏ கூட்டணி அதிமுக தான் தலைமை. தமிழகத்தில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி. யார் முதலமைச்சருக்கு டிடிவி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார், அவரை நாம் போய் சந்திக்க வேண்டுமென்றாலும் சந்திப்பேன் எடப்பாடியாரன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இதை வச்சுக்கிட்டே இன்னும் 2 நாள் மிஞ்சி போனால் இன்னொரு 1 வாரம் 10 நாளைக்கு இந்த டாப்பிக்கு பேசுவீங்க. அதுக்கப்புறம் எந்த கட்சிக்கு எத்தனை இடங்கள்னு தெரிய வந்ததுக்கப்புறம் என்னன்னு மிக தெளிவாக தெரிய போகுது. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் திமுக 80ல் மெஜாரிட்டிக்கும் குறைவான இடங்களில் தேர்தலுக்கு முன்னாடியே காங்கிரஸோட சீட்டை ஷேர் பண்ணியிருக்கு. அதே மாதிரி 2011 வெறும் 119 இடங்கள் தேர்தலை சந்தித்த பலகீனமான தேர்தல் கட்சியாக இருந்திருக்கிறது. அதிமுக அரசியல் வரலாற்றில் இதுவரை அப்படி இல்லை. இன்னும் சொல்லப்போனால் 2019 நாடாளுமன்ற தேர்தல் வந்தபோது 22 தொகுதிகளுக்கு வந்த இடைத்தேர்தலில் கூட இது மாநிலத்தில் நடைபெறுகிற தேர்தல், இந்த தேர்தலில் உங்களுக்கு இடம் இல்லை என்று சொன்னது பிஜேபியும். ஆம், எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை என்று சொன்னது. அதனால இந்த கூட்டணி ஜெல்லாகல, இவங்களுக்குள்ள அப்படி இருக்கு இப்படி இருக்கிறது இல்லை. அதிமுகவுக்கு இதுவரை பிஜேபி எந்த நெருக்கடியும் கொடுக்கவில்லை. ஆனால் காங்கிரஸ் சிபிஐ விசாரணை வைத்துக்கொண்டு முதல் மாடியில் திமுகவின் கழுத்தை நிறுத்தி கொண்டு 63 இடங்களை பெற்றது. இப்போதும் அதே போன்ற நிலைமை அவர்களுக்கு இல்லை என்று சொன்னால் 63 இல்லை 40 வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. அதனால ஜெல் ஆகாத கூட்டணி அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அது திமுக கூட்டணி தான். அதிமுக கூட்டணி மிக தெளிவாக இருக்கிறது. அது எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அங்கேருந்து வராங்க, அவரோட படத்தை வைக்கிறாங்க, அவங்களுக்கான விஷயத்தை அவங்க அந்த இடத்துல தவையாக கொடுக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி படத்தை வைக்கிற முதல் எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல 1. 2வது எடப்பாடி பழனிசாமியை மோடி படத்தை அமித்ஷா படத்தை வச்சுட்டு இருக்கிறார். அதனால் அந்த படத்தை வைக்க முடியாது. நான் அதுக்குள்ளே போகல. இன்னொன்று சார், காங்கிரஸ் கூட்டணியை பற்றி பேசுகிறேன். காங்கிரஸ் கூட்டணியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவும் காங்கிரஸும் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சா? காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு இருக்குது, திமுக ஆட்சியில் பங்குல ஒத்துக்கிட்டாங்களா? டிசம்பர் 15க்குள்ள எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபீட்பேக் கொடுன்னு யார் சொல்றா? ஜவுடேகர் சொன்னார். யார் சார்? காங்கிரஸோட பொறுப்பாளர். நீங்க பாத்தீங்கன்னா ஃபீட்பேக் கொடுத்துட்டீங்க, ஜவுடேகர் சொல்றாரு. அப்ப கொடுத்துட்டீங்களா? நீங்க அதுக்கான ரிப்ளை கொடுத்துட்டீங்களா? ஜனவரி 15 போயிடுச்சு சார், பிப்ரவரி 15 வரப்போகுது. நீங்க இது பத்தாம கனிமொழி அவர்கள் காங்கிரஸ் போய் நேரா போய் பாக்குறாங்க, அப்போ முடிவாகல. இன்னும் தேர்தலுக்கு கூட்டணியே அமைக்கல, கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குழுவே அமைக்கல திமுக. இது என்ன, எதை நோக்கி போகுது? முழுக்க திமுக கூட்டணி இன்னும் முழுமையடையல. காங்கிரஸ் அங்க இருக்கு. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தாகூர் அவர்களும் நம்ம ஜோதிமணி அவர்களும் இங்க இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் வேணுகோபால் பேசுறாங்க இல்லையா? ராகுல் காந்தி ஏங்க நான் திமுக எனக்கு அண்ணன் தம்பி தான், நாங்க பாசமா இருக்கிறோம், நம்ம நாள் கூட்டணி, நீண்ட நாள் கூட்டணி, யாரும் பேசக்கூடாது, நான் தான் வாய் திறப்பேன்னு சொல்றாரா? அப்ப என்னன்னு பாக்குறீங்கன்னா முழுக்க ஜெல்லாவுலன்னு பேசுறாருல. இங்க ஜெல்லாவுல இந்தியா கூட்டணிக்கு விஜய் அவர்கள் வரணும்னு செல்வ பெருந்தவர் சொல்றாரு. அதே நம்ம பார்த்தோம். அப்போ திமுக தாவேகாக்கு என்ன சக்தி இருக்குன்னு காங்கிரஸ் உணர்ந்திருக்கு. பேசக்கூடியவர் பாத்தீங்கன்னா ஏதோ காங்கிரஸ்ல ஒரு வலதுசாரியா இந்த சந்தேகம் எனக்கு வருது. ஏன்னா ஏற்கனவே அந்த மாதிரி எல்லாம் பிரணாப் முகர்ஜி போய் கடைசியில RSS மேடையில உட்கார்ந்தாரு, இந்த விஜயின் கூட்டத்துல போய் காங்கிரஸ்ல போய் பேசினாங்க. அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கு. அவர் அந்த மாதிரி போறையில போறாருன்னு பாக்கலாம். பாருங்க, உங்களை இவ்வளவு கூப்பிடுறாரு பாருங்க இனியன் ராபர்ட், காங்கிரஸ் வாங்கன்னு கன்சிடர் பண்ணுங்க. சோ அதான் ரொம்ப முக்கியம். நீங்க இல்ல, உங்களுடைய ஆசை எனக்கு புரியுது. இல்ல அதாவது இங்க வண்டி ஸ்டார்ட் ஆகாத வண்டியை பத்தியே நம்ம பேசுறதே இல்லை. ஏதோ அதிமுக பாஜக முதல்லங்க கொஞ்சம் ஹம்பிளி அவர் சொல்றேன், இந்த பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டை புரிஞ்சுக்கணும். மேடம் இறக்கும் போது அந்த கட்சிக்கு இன்னொரு முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு உரிமை இருக்கிறது, ஜனநாயகமான உரிமை இருக்கு, கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன் இருக்கு, கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் இருக்கு. இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஒருவரை தேர்ந்தெடுத்தால் அவர் முதலமைச்சர் ஆகலாம். அப்படிதான் எடப்பாடி அவர்கள் ஆயிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷன் அம்பேத்கர் போட்டோவை காட்டுறவங்க, அம்பேத்கர் ஒரு கொள்கை தலைவராக காட்டுறவங்க முதல்ல இதெல்லாம் படிக்க சொல்லுங்க. நீங்க சிலையை எடுத்துட்டு வந்து 4 கட்சி தலைவர் தூக்கி நீங்க வச்சுக்கிறீங்க. நீங்க எல்லா கட்சியில இருந்து நீங்க தலைவர்கள் கடை வாங்கி ஒரு செலவு வச்சா மட்டும் நீங்க பெரிய தலைவர் ஆட முடியாது. எடப்பாடி இன்னொன்னு கேளுங்க, திரு கருணாநிதி அவர்கள் கூட
எப்படி முதல் வாட்டி முதலமைச்சரானாரு? அண்ணாதுரை அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் எப்படி உடனே திருப்பி எலெக்ஷன் ஆகி அண்ணனுக்கு தெரியும், அண்ணன் நீங்க என்ன கரெக்ட் பண்ணுங்க, நான் தப்புனா இவர் கரெக்ட் பண்ணட்டும். இது எலெக்டட் எம்எல்ஏஸ் யார் எடுத்தாலும் அவர் முதலமைச்சர். அப்படி வந்து நீங்க வந்து அப்படி தவறாக பேசுவதற்கு உங்களுக்கு மக்கள் உங்களுக்கு பாடம் கொடுத்து உங்களுக்கு முதல்ல கொடுப்பாங்க. இதெல்லாம் இல்லைங்க, முதல்ல நல்லா படிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் ஆளலான்னு சொல்லி அனுப்புவாங்க. புகழேந்தி லாஸ்ட் வேர்ட்ஸ். புகழேந்தி அதாவது சார் பேசிட்டு இருக்காரு, கோச்சிக்க மாட்டாரு. எஸ்டிபி மாநாட்டில் ஏறி நின்று பிஜேபின்ற கட்சியோட கூட்டணி இல்லை, ஒட்டும் உறவும் இல்லைன்னு சொல்லி நாங்கள் யாரும் சொல்ல சார். பழனிசாமி பார்ட்னர் தான் சொன்னாரு. அதே மாதிரி கேபி முனுசாமி இனிமேல் மக்கள் மன்னிக்க மாட்டாங்க, 26ல் 31ல் கூட அம்மா சொன்ன மாதிரி இனிமேல் கூட்டணிலாம் கிடையாதுன்னாரு. ஓஎஸ் மணியன் ஒருத்தர் தீ குளிச்சிடறாரு, முன்னாள் அமைச்சர். அப்புறம் ஜெயக்குமார் சொன்னதை நான் முதல்ல சொல்லிட்டேன். இதெல்லாம் சொன்னது தானே. இன்னொரு நண்பர் சொன்னாரு, நான் வந்து தூக்கில் தூங்கிடுவேன், நான் உயிரோடே இருக்க மாட்டேன் அந்த பிஜேபியோட கூட்டணி வந்தான்னு சொல்லி. இப்படிலாம் பிஜேபி தலைவர்கள் தவறா ஏடிஎம்கே பத்தி பேசுறது கிடையாது. ஆனா அதிமுக தலைவர்கள் இது மாதிரி பிஜேபியை தவறா பேசிட்டு இப்ப மக்கள் முன்னாடி போய் நின்னா மக்கள் மறந்துடுவாங்களா? அப்போ பேசுறதுலாம் இல்லை, சும்மா இதெல்லாம் தேர்தல் வந்து நிரந்தர எதிரி இல்லைங்க, நிரந்தர நண்பனும் இல்லைங்க, நிரந்தர எதிரி இல்ல, நண்பனும் இல்ல. அதனால ஐயோ எது வேணாலும் பேசலாங்க. தமிழ்நாடு மக்கள் முன்னாடி எது வேணாலும் பேசலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, பேசுங்க. 26 தேர்தலில் தெரிஞ்சிடும், மக்கள் சரியான நீதி வழங்குவார்கள், வாக்களிப்பார்கள். ஓகே, பொறுத்தது எங்க சேர போறேன், நீங்க எங்க சேர போறீங்கன்னு கேக்குறாங்க. அது அடுத்த டிபேட்டை நம்ம கண்டினியூ பண்ணலாம், இன்னொரு டிபேட்ல பார்க்கலாம். என்ன நடக்குது தமிழ்நாடே அதரும் அந்த காட்சியை பாருங்க, வேடிக்கை பொறுத்து பார்ப்போம். ஓகே, விஜய் எதிர்ப்பை தீவிரப்படுத்தக்கூடிய அதிமுக அதனுடைய பின்னணியில் என்ன வியூகம் இருக்குன்றத தேர்தல் ரிசல்ட் தான் சொல்லணும். விவாதத்தில் இணைந்த விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்து உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.